अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம் இன்று நாம் காண வேண்டியது. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். Unable to stand steady and eager for salvation, the ignorant perpetuate the illusion of world. Seeing the world as the source of all misery, the wise cut it off at the root. தன் நிலையில் உறுதியாக நிற்க முடியாமலும் முக்தி பெற ஏங்கியும் அறிவிலிகள் உலக மாயையை தொடரச் செய்கிறார்கள். உலகமே துன்பங்களின் பிறப்பிடம் என்று கண்டு ஞானிகள் அதை வேரோடு அறுத்து விடுகிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காருமா. அதாவது முதல்ல அஷ்டாவக்ர கீதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, டோன்ட் டூ பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எந்த ஆன்மீக சாதனைகளையும் நீ செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த அறிவுறுத்தது கொஞ்சம் உங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கலாம். அது என்ன காரணம்ன்றது ரொம்ப டீட்டெயிலா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏனென்றால் உடல் மனம் புத்தியை கடந்துள்ள ஒரு விஷயத்தை உடல் மனம் புத்தியால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் திரும்ப திரும்ப இது வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னா எண்ணங்கள் என்பது வெறும் மாயை. ஆனால் நீ எண்ணங்களின் துணை கொண்டு நீ செய்யும் எந்த பயிற்சியும் கண்டிப்பாக எண்ணங்களுக்கு அப்பால் உன்னை சேர்க்காது என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை ரொம்ப இடங்கள்ல அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். போன ஸ்லோகத்துல நான் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பந்தமாகிவிடும். ஏனென்றால் நான் கடவுள் என்று திரிபடிகள் உள்ள நீ சிக்கிடுற, நான் வேற கடவுள் வேற அப்படிங்கிற மாதிரி நீ பார்க்கும்போது நீ கடைசி வரைக்கும் நீ கடவுளாகவே மாற முடியாது என்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தார். அப்போ இந்த எண்ணங்களோடு துணை கொண்டு நீ செய்யும் எல்லா காரியமும் எண்ணங்களிலேயே சிக்க வைப்பதற்கு அது வாய்ப்பாக மாறிவிடுகிறது. அதனால நீ எந்த பயிற்சியை பண்ணாலும் நீ அந்த பயிற்சிங்கிறத எண்ணத்தை வச்சு தானே பண்ற. அப்ப அந்த எண்ணம் என்பது அகந்தையை கொடுப்பதாக மாறிவிடுகிறது. ஏன்னா எண்ணம் தான் அகந்தைக்கு காரணம் அப்படிங்கிறதே மூல காரணம்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தார். அப்போ இந்த எண்ணங்களை வேரோடு சாய்த்தால் மட்டும்தான் நீ ஞானத்தை பெற முடியும். ஞான பயிற்சி என்ற பெயரிலே எண்ணங்களிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ கண்டிப்பாக ஞானியாக முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் ஸ்ட்ராங்கா வலியுறுத்த விரும்புறார். சரியா? இதை நிறைய ஸ்லோகங்களை வலியுறுத்திட்டார். இப்ப இந்த ஸ்லோகத்திலையும் வலியுறுத்துறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, அஞ்ஞானிக்கும் சரி ஞானிக்கும் சரி, அதாவது ஞான சாதகனுக்கும் சரி அஞ்ஞானியா வாழ்பவனுக்கும் சரி, ரெண்டு பேரையுமே ஒரு திட்டுற மாதிரி திட்டி அழகா ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு பாருங்க. தன்னிலையில் உறுதியாக நிற்க முடியாமலும், இதெல்லாம் யாரு அப்படின்னா ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். சாதகன்னு எடுத்துக்கலாம், அஞ்ஞானிகள் எடுத்துக்கலாம். தன்னிலையில் அப்படின்னா என்ன? பிரம்ம நிலையில், தான் யார் என்ற அந்த நிலையில், தான் பிரம்மே என்ற அந்த ஆத்ம தத்துவ நிலையில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி தன்னிலையில் நிற்க முடியாமலும் முக்தி பெற ஏங்கியும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட். ஒண்ணு அஞ்ஞானி எடுத்துக்கோங்க. அவன் தன் உடம்ப தானே உடம்பு மனசு புத்தின்னு சொல்லிட்டு தன்னிலையில் நிற்காம வேறொரு நிலையில நிற்கிறான். தான் அல்லாத ஒரு நிலையில் நிற்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்ப சாதகம்லாம் யாரு? முக்தி பெற ஏங்கியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. சாதகன் தானே மோட்சத்துவம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒரு சாதகனுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டியா வேற நம்ம சொல்லியிருக்கோம். முமுக்ஷத்துவா என்று சொல்லப்படுகிறது.
முக்தி பெற ஏங்குதல் அப்படின்னா என்ன? தன்னிலையில நிக்கலேன்னு தானேங்க அர்த்தம். இஃப் யூ ஆர் இன் யுவர் ஓன் ஸ்வரூபா தென் வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ஏங்கிங்? அதாவது ஏங்குறது ஏர்னிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஏங்குறதுக்கு அங்க வழியே இல்லையே. நீயே உட்காந்து ஏங்கிட்டு இருக்கணும். நீ உன் நிலையில நிக்கல, அதனால நீ முக்தி பெற ஏங்குற. அஞ்ஞானியும் உடம்பு மனசு புத்தின்னு நினைச்சிட்டு இருக்கான், அவன் தன்னிலையில நிக்கல. ஞான சாதனங்கிற பேர்ல நீயும் உடல் மனம் புத்தியில தானே சிக்கிட்டு இருக்க, அதனால தானே முக்தி பெற ஏங்கிட்டு இருக்க. இந்த முக்தி பெறும் ஏக்கம் என்பது உன் எண்ணத்தால் உன் மனதிலிருந்து உருவாக்கப்படுவது. ஆனால் நீயோ எண்ணங்களை கடந்து ஆனந்தமாய் சொரூபமாய் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாய். எண்ணங்களை கடந்துள்ள அந்த நிலையில் நிற்பதற்கு நீ ஏங்க வேண்டிய அவசியம் என்னடா இருக்கு? இருக்கணும்டா. நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அதுல இருக்கணும், அவ்வளவுதானே. அது என்னது ஏங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இது எந்த அளவுக்கு புலிஷ்னஸா இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, ஏமா ஞானம் என்னதுன்னு உனக்குதான் தெரியும்ல, பேசாம ஞானியா இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அது நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், வந்துருவோம் இல்ல, மெதுவா வர்றோம். இப்ப என்ன அவசரம்? ஒரு சிலர் நாங்க பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், வந்துடுறோம். எதடா நீங்க வர போறீங்க? ஷோ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஆசையில தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆசையை தூக்கி குப்பையில போடுன்னு நீங்க ஈஸியா சொல்லிடுவேங்க, ஆனா அங்க போடணும்ல. என்னத்த போடுறது? ஆசையே போடுன்னா நீங்க ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச அடுத்த செகண்ட் ஆசைப்படாம இருக்க முடியுமா இல்லையா? God did not have that power. We have that power. அதாவது ஈவன் முடா குடியனாக இருக்கக்கூடிய அடிக்ஷன், எக்ஸ்ட்ரீம் அடிக்ஷன் இருக்கக்கூடிய பலர் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா விட்டவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. அவனே இனிமே குடிக்க கூடாதுன்னு நினைச்சு குடிக்காம சாதித்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உண்டு. சரியா? பயங்கர ட்ரங்க் அடிக்ட்ஸா இருந்து திருந்தியவர்கள் உண்டு. அதுக்கு அவங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாங்க? குடிக்க வேண்டாம்னு நினைச்சாங்கப்பா, அடுத்த செகண்ட்ல இருந்து குடிக்காம இருந்தாங்கப்பா, அவ்வளவுதானப்பா. சச்சன் அடிக்டுக்கே அந்த கேஸ்னா ஆசைப்படாம இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படாம இருக்க முடியும்ல. அப்ப இந்த உடலும் மனசும் புத்தியும் மாயான 100% தெரிஞ்சுக்கிட்டு அதை உண்மைன்னு நீ நம்பிட்டு இருக்க. அது மாயாடான்னு நீ நம்புடா அப்படின்னா, நான் நம்பத்தான் நினைக்கிறேன் ஆனா நம்ப முடியல. இல்லை என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது எப்படிங்க? நீங்க அப்பேற்பட்ட குடிகாரனுக்கே கூட குடிக்காம சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சா முடியுதுன்னா, அனைவருக்கும் ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் மாயை அப்படிங்கிற அந்த விஷயத்த மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கடான்னா, நான் புரிஞ்சுக்கத்தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னது நீ ட்ரை பண்ண போற? புரிஞ்சுக்க வேண்டியதானே, அவ்வளவுதானே. எதை பார்த்தாலும் இல்லைன்னு பாரு, அது உண்மை இல்லைன்னு பாரு, அது பொய்யா இருக்குன்னு பாரு, இல்ல இல்லவே இல்லைன்னு பாரு, அவ்வளவுதானே. அதை பாக்குறதுக்கு நீங்க என்னத்தை பயிற்சி பண்ண போற? அதுக்குதான் இங்க நாங்க முக்கிட்டு இருக்கோம். என்னத்தை முக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்தை மாயையா பாக்குறதுக்கு. மாயையா பாக்குறதுக்கு நீ என்னடா முக்க போற? மாயையா பாரு, அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு நீ வந்து ட்ரை பண்ணணும்? என்னத்தை பிராக்டிஸ் பண்ற? நான் பிராணாயாம பிராக்டிஸ் பண்றேன், மூச்சை அடக்குறேன். மூச்சு அடக்குறதுக்கும் இந்த உலக மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ ஏன்டா மூச்சு அடக்கிட்டு இருக்க? நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்ஷனா பண்ணிட்டு இருக்கேன், ஆசனா பிராணாயாமா பிரித்தியாகாரம் பண்ணிட்டு இருக்கேன், தாரணை பண்ணிட்டு இருக்கேன், எண்ணங்கள் எல்லாம் ஒடுக்கிட்டு இருக்கேன். நீ எண்ணங்களை ஒடுக்காம போ. பட் ஒண்ணு, நீ உனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்ல. நீ எண்ணங்களே இல்ல. எண்ணங்களை யூஸ் பண்றது நீடா. நீ எண்ணங்கள் அல்ல, நான் எண்ணங்களை பயன்படுத்தப்பவன்றதானே உண்மை. அந்த உண்மையில இருக்க வேண்டியதானே. எண்ணங்களை பயன்படுத்தவனே நீதானே. எண்ணங்களை பயன்படுத்துபவனை எண்ணங்களை கொண்டு நீ கண்டறிய போகிறாயோ? எண்ணங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவனை எண்ணங்களை வைத்து நீ தேடிக்கிட்டு இருக்கியோ? அப்ப தேடுறது யார்? உன்னையே நீ தேடுகிறாயோ? என்னையா இது? ஏன்னா தேடுறேன் அப்படின்னா
ஞானத்தை தேடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வேற சொல்லியிருக்காங்க. எதை தேடுறது? சரி, தேடுறது யாரு? தேடுறது யாரை தேடுற? யார் தேடுறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு குலக்கூத்தா இருக்குன்னு. தேடுறது யாரு? யாரை தேடுறது? தேடுறது யாரு? நான் தான். யாரை தேடுற? என்ன? உன்னையே நீ தேடுறியாக்கும். அது எப்படிடா உன்னையே நீ தேட முடியும்? உன்னில் நீ நிலைத்து இருக்கணும், அவ்வளவுதான். நீ தான் அதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இரு. என்னத்தை போய் தேட போற நீ என்று அஷ்டாவகரர் கேட்கிறாரு. நான் கேட்கல, அப்படிதான் அவர் கேட்கிறாரு பாருங்க. தன்னிலையில் உறுதியாக நில்லு. நிற்க முடியல அப்படின்னு நீ சொல்ற. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து முக்தி பெற ஏங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இவங்களெல்லாம் முட்டாளன்னு சொன்னாம நான் என்ன சொல்றது அப்படின்னு அவர் கேட்கிறார். அறிவிலிகள் அப்படிங்கிறார். உலக மாயையை தொடரச் செய்கிறார்கள் அப்படின்னா மாயையை உண்மை என்று நம்புகிறார்கள்னு அர்த்தங்க. மாயை பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உண்மையை நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னை முட்டாள்னு சொன்னாம நான் என்ன சொல்றது அப்படின்னு அவர் கேட்கிறார். உலகமே துன்பங்களின் பிறப்பிடம் என்று கண்டு ஞானிகள் அதை வேரோடு அறுத்து விடுகிறார்கள். இதெல்லாமே வந்து பியூர் வேதிரிக் மெத்தட்ல வரக்கூடிய ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா உலகம்லாம் துன்பம்லாம் கிடையாது. மாயை அப்படிங்கறத துன்பம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மஸ்வரூபமே தான் இங்கே மாயையாக இருக்கிறது, உலகமாக இருக்கிறது. அதனால அது துன்பத்தை கொடுக்காது. பட் துன்பத்தை கொடுக்கும் யாருக்கு? யாருக்குன்னு அந்த உலகத்தை உண்மை நம்பிட்டு இருக்க முட்டாள்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகத்தை உண்மை என்றும் நம்பும் அறிவிலிகளுக்கு அது துன்பத்தையே கொடுக்கும் என்று புரிந்து கொண்டு அந்த உலகத்தையே வேரோடு பிரிங்கி விடுகிறார்கள். அப்படின்னா என்ன? மாயையே வேண்டான்னு எண்ணத்தையே நிறுத்திட்டாங்கன்னு அர்த்தம். எண்ணத்துக்கு பின்னாடி போறதே இல்லைன்னு அர்த்தம். அடப்போட எண்ணங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று அந்த உலகத்தையே ஸ்டாப் செய்து விடுவது என்றால் அங்கே வேரோடு பிடுங்குவது என்று சொல்வதற்கு அர்த்தம் நீங்க எண்ணங்களையே நிறுத்திவிடு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அங்க எங்க சொல்லியிருக்காரு, தன்னிலையில் உறுதியாக நிற்க முடியாமலும் முக்தி பெற ஏங்கியும் அறிவிலிகள் உலக மாயையை தொடரச் செய்கிறார்கள். அப்படின்னா எண்ணங்களோடு வாழ்கிறார்கள், எண்ணங்களே உண்மை என்று நம்பி வாழ்கிறார்கள், எண்ணங்களால் தோற்றப்பட்ட இந்த உலகத்தை உண்மை என்று நம்பி வாழ்கிறார்கள் அர்த்தம். ஆனால் உலகமே துன்பங்களின் பிறப்பிடம் என்று கண்ட ஞானிகளோ அதை வேரோடு அறுத்து விடுகிறார்கள். அத இந்த இடத்துல வந்து உலகத்தை மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, அவங்க டோட்டலாவே வேரோடு அறுத்துட்டாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். சரி, அடுத்த ஓவிய யாராவது ஒருத்தர் வாட்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருங்க. ஒரு 2 minutesல வந்துடுறேன். இருந்து நான் ரீட் பண்ண సుధామా ఇలా మాట్లాడనక సుధామా మీరే మాట్లాడుకుంటారు. சரி, எனக்கு என்ன தோணுது அப்படிங்கறத நான் சொல்றேன். ராஜமா இருக்கீங்களா? అవును కన్నా. ஓகேமா. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப அண்ணா சொன்ன விஷயத்துல இருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். இப்போ ஒரு குடத்துல ஆகாசம் இருக்கு அப்படின்னா அதை நான் கொண்டு போய் வெளியில கொட்டி நான் ஆகாயத்தோட கலந்துடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஆகாயமா விரிஞ்சு இருக்கு அப்படிங்கும்போது இருக்கிறது ஆகாயம் மட்டும்தான். இனி வந்து நான் குடத்துல உள்ள ஆகாயத்தை எடுத்து நான் ஆகாயத்துல அதோட சேர்க்கிறேன் அப்படிங்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் நான் வந்து ஒரு பிராணாயாமா பண்ணி அதை நான் அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எனக்கு இப்போ இந்த ஓவி படிச்ச உடனே தன்னிலையில் உறுதியாக நிற்க முடியாமலும் முக்தி பெற ஏங்கியும்
அறிவிலிகள் உலக மாயை தொடரச் செய்கிறார்கள். இது படிச்ச உடனே எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. அப்போ இந்த கிளாஸ்க்கு போறோம், அந்த மெடிடேஷன் கிளாஸ்க்கு போறோம், காலையில எந்திரிச்சு இதை ப்ராக்டிஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. அப்போ வெளியே போய் நான் தேடுறேன். அவர் அஷ்டாவக்ரர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ளேயே அது இருக்கு, அதை அனுபவி, நீ வெளியே தேடாத, அந்த மாதிரி சொல்றாப்புல இருக்கு. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி நீ மாடியில போய் இருன்னு சொன்னீங்களா, அதையும் இதையும் லிங்க் பண்ணி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுதான்மா நேற்று முந்தானாலும் நம்ம என்ன பார்த்தோம், ஞானம்ங்கிற பேர்ல நம்ம எல்லாத்தையும் அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோமா, அலங்காரத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோமா? இந்த ப்ராசஸ் நான் பண்றேன், அந்த ப்ராசஸ் பண்றேன்ட்டு நான் அகங்காரத்தை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு தோணுதுண்ணா. ஆமாண்ணா, அதை அடைஞ்சிடலாம்னு வேற நினைக்கிறோம். அது பெரிய தப்பு. அதை அடைஞ்சிடலாம், முக்தி பெற விரும்புகிறவன் அந்த மாதிரியும் சொல்றாரு. முக்தி பெற ஏங்கியும் அதுக்குத்தான் ப்ராசஸ் பண்றேன் நானு. ஆனா அதையே அகங்காரமா பண்ணி அந்த மாயையில சிக்கிக்கிட்டு மாயையை விரும்பிக்கிட்டு இருக்கிறேங்கிறது தோணுதுண்ணா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எது வரைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்ட ப்ராக்டிசஸ் வந்து சித்த சுத்தி வரைக்கும் மட்டும் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. முதல்ல நீங்க மனமா சொல்லலாம் கிளாஸ் கேட்டது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா மனமா சொல்லலாம் அப்படிங்கிற கிளாஸ் கேட்கறது எதுக்காகன்னா, உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு, நம் சித்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த ஞானம்லாம் ஹெல்ப் பண்ணும் தான். மந்திர ஜபம் பண்ணுங்க, நாம ஜபம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, இது எல்லாமே வந்து நம்ம சில விஷயங்கள் கத்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் தவறில்லை. பட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிரம்ம ஞானத்தையே முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் இன்னும் அந்த கிளாஸ்ல அப்படி சொல்லி தர்றாங்களா, இந்த கிளாஸ்ல இப்படி சொல்லி தர்றாங்களே, எந்த கிளாஸுக்கு போனாலும் இதைத்தானையா சொல்லுவாங்க. நீ கிறிஸ்டின் எடுத்து படி, பைபிள் எடுத்து படி, இல்ல குரான் எடுத்து படி, எல்லா இடத்துலயும் ஒண்ணுதானே சொல்லி இருக்கு. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, அந்த கிளாஸ் போனேன்னா அப்படியே நீங்க சொன்னது அங்க சொன்னாங்க. டேய், நான் சொன்னதெல்லாம் அங்க சொல்லலடா, வேதத்துல சொல்றது தாண்டா எல்லாரும் பேச முடியும், எங்க போனாலும் அதைத்தானே சொல்லுவாங்க. அங்க அப்படி நல்லா இருந்தது, இங்க இப்படி நல்லா இருந்தது, நல்லா இருந்து என்ன செய்ய. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுவா நம்ம நிக்கணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் அந்த ப்ராக்டிஸ் பண்றேன், இந்த ப்ராக்டிஸ் பண்றேன், அங்க வந்து இந்த தியானம் கத்துக் கொடுக்குறாங்களா, இங்க வந்து இந்த தியானம் கத்துக் கொடுக்குறாங்களா, நான் அங்க போனேன் தெரியுமா, வந்து இதுலயே வந்து இந்த ஈகோவை டெவலப் பண்ணிக்கிறது. லைக் நான் வந்து டெய்லி பூஜை பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவேன், மந்திர ஜபம் பண்ணுவேன், நீங்க எல்லாம் அதை பண்றது இல்லையா, இப்படித்தான் நீங்க வந்து இப்படிதான் இப்படியோ வாழ்க்கையை ஓட்டுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதவங்களை பார்த்து வேற மாதிரி பேசுறது. நாங்கெல்லாம் டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் சத்சங் கேட்போம், எப்படித்தான் நீங்க வாழ்க்கையை வந்து சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டே பேசுறீங்களோ தெரியல அப்படின்னு அதுல ஒரு ஈகோ டெவலப் பண்ணிக்கிறது. சோ இப்படித்தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கே தவிர, ஒண்ணு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுல நிக்கணும், அவ்வளவுதானே. அதுதானே ஞானம். அதை விட்டுட்டு ஞானம்ங்கிற பேர்லயே நீ ஈகோ வளர்த்துட்டு இருக்கியே. முக்தி பெற ஏங்கும் அறிவிலிகள்னு அவர் சொல்றதுக்கு ரீசன் அதுதான். என்னையா முக்தி பெற ஏங்கவனு போய் அறிவிலிங்கிறாரே அப்படின்னா, முக்தி பெற ஏங்குனேன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு இல்ல, வழி தெரிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வழி போயிட்டே இருப்பியா நீ? டெஸ்டினேஷன் போய் சேரணும்ல. ஒரு ஊருக்கு சேர்றதுக்கு 100 வழி இருக்கலாங்க. ஏதாவது ஒரு வழி பிடிச்சி போனேன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருப்போம்ல. இந்த வழியில போயிட்டு இருக்கும்போதே அந்த வழி சூப்பரா இருக்கும், அப்படியா அப்ப திரும்ப அந்த வழியில போகலாம். அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது இந்த வழி நல்லா இருக்கும், அப்படியே இந்த வழியில போகலாம். முக்தி பெற ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தி, அதனாலதான் நாங்க எல்லா வழியிலயும் போறோம். நீ வழியில போயிட்டே இருக்க. யாரோ மியூட் போடல, போடாதவங்க போட்டுக்கோங்கம்மா. ராஜா மியூட் போட்டுக்கோ. சோ இந்த விஷயத்தான் இந்த இடத்துல அவ்வளவு இதுவா ஸ்ட்ராங்காவே இந்த அஷ்டாவதார கீதை ஃபுல்லா நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு வராரு. ராஜக்கா மியூட் வேஸ்ட் ராஜக்கா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, என்ன தோணுதுன்னா, அதாவது தன்னிலையில் ஒண்ணு தன்னிலையில இருக்க முடியல உனக்கு, அப்ப நீ முக்திக்கு ஏங்காத அப்படின்னு கூட சொல்றாரண்ணா.
நிற்க முடியலன்னு நமக்கு ஏங்காதுன்னு சொல்லல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நிற்க முடியாமலும் அப்படின்றவன் யாரு? எனக்கு எல்லாருமே இன்னைக்கு என்ன சொல்லி தப்பிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். என்னால முடியல. நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் வந்து நீங்க சாக்கா சொல்றீங்க பொதுவா. முடியலங்கிற வார்த்தையை நம்ம பொதுவா எல்லாரும் சாக்கா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முக்தி பெற எனக்கு ஏக்கம் இருக்குன்னு சேர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு வந்து மோட்ச இச்சை எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நான் முடியல, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து பிரார்த்தனம் அப்படிங்கிறாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா முக்தி பெற உண்மையிலேயே ஏக்கம் இருந்ததுன்னா முடியணும்ல. முடியலங்கிற வார்த்தை வந்து ஏமாத்து வேலை தானே. அப்ப ஏக்கம் இல்லாதவன் வந்து ஓகே, அவன் வந்து ட்ரையே பண்ண மாட்டான், அவனுக்கு முடியாதுன்னு சொல்லலாம். ஏக்கம் இருக்கிறவன் ட்ரை பண்ணுவான், முடிய போகுது. சோ தேர்ஃபோர் இங்க கன்ஃபியூஷனுக்கு ஒரு இடமுமே இல்ல. இது வந்து ஏமாற்று வேலை தானே. அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன், இந்த உலகத்தை மாயா அப்படின்றது தத்ரூபமா தெரிஞ்சு போயிடுச்சு, கனவு மாதிரிதான் அப்படின்னு புரிஞ்சு போயிடுச்சு இல்ல. இப்ப மாயா பாருன்னா மாயையா பார்க்க முடியல. இந்த மாயா பார்க்க முடியலன்னு என்னங்க அர்த்தம்? அப்ப எனக்கு முக்தி பெற ஏக்கம் இருக்கு, ஆனா அதை மாயா பார்க்க எனக்கு முடியல அப்படின்னு சொல்றவன் அறிவிலிங்கிறாரு. அப்போ உனக்கு முக்தி பெற ஏக்கம் இருக்குங்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கு. மாயா பாரு, அவ்வளவுதானே, அதெல்லாம் நில்லு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, உலகமே துன்பங்களின் பிறப்பிடம் என்று கண்டு ஞானிகள் அதை வேரோடு அறுத்து விடுகிறார்கள். உலகத்தை மாயையா பார்த்துட்டோம், அவ்வளவுதான். உலகத்தை மாயையா பார்த்துட்டேன்னா ஞானி. ஆனா அதை பார்க்க முடியல, ஆனா ஏக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நீ லூசு. இதுதான் இந்த ஸ்லோகம் பர்டிகுலரா சொல்லுது. ஓகேவா? ஒண்ணு அப்படி இரு இல்லாட்டி இப்படி இரு அந்த மாதிரி சொல்லலையாண்ணா? அப்படிலாம் சொல்லலாமா? இந்த எப்படி கடைசியில இருக்க வரும், சொல்றீங்க? அஞ்ஞானியா இருந்தா அவர் சொல்லவே இல்லை. துன்பங்களின் பிறப்பிடம் என்று கண்டு ஞானிகள் வேரோடு அறுத்து விடுவார்கள். இப்ப அஞ்ஞானி என்ன செய்யறான்? உலகம் வந்து துன்பங்கள் பிறப்படுங்கிறதே தெரியல. ஞானம் அந்த உலகமே எனக்கு மாயையை வந்து உண்மை நினைச்சுக்கிறதுனால தானே நான் வந்து உண்மையும் நினைச்சுக்கிறேன், முக்தி பெறவும் ஏங்குறேன். அதனாலதானே என்னை முட்டாளுங்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றேன் நான். உண்மைன்னு நினைக்கிற, ஆனா முக்தி பெற ஏங்குறேன். பொய்ன்னு நினைச்சாதானே நான் முக்தி அடைவேன். இதுல இருந்துகிட்டு இதை உண்மை நினைச்சுக்கிட்டு இதையும் சுகப்பட்டுக்கிறேன். ஆனா எனக்கு முக்தி வேணும்னு சொல்றேனே அப்படின்னு சொல்ற மாதிரி கூட எடுத்துக்கலாமா? புரியுது. இந்த பாயிண்ட்டும் நல்ல பாயிண்ட் தான். ஸோ எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல இருந்து முக்தி எதுக்கு நக்கவா வேணும்? உனக்குலாம் நல்லா இருக்குன்னு அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. பின் எதுக்கு முக்தி பெற ஏங்குற? அப்போ முக்தி பெற ஏங்கணும்னு அதை விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு நீ சொல்றதா எடுத்துக்கலாம். ஒரு காட்டமா கேள்வி கேட்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் அஷ்டாவகரர். அதுவும் நல்ல பாயிண்ட் தான். சரி, நெக்ஸ்ட் ஒன் போவோம். The fool thinks peace comes by controlling the mind. He will never attain it. The wise one knows truth and is stillness itself. சேம் திங் தான் ரிப்பீட்டடா வருது. மனதை அடக்குவதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று முட்டாள் நினைக்கின்றார். அவன் அதை ஒருபோதும் அடைய மாட்டான். ஞானியோ உண்மையை அறிந்து தானே அமைதியின் வடிவம் என்று புரிந்து அதுவாகவே ஆய்விடுகிறான் அப்படின்னு மறுபடியும் அந்த விஷயத்தை ஆழமா புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அண்ணா அப்போ இவர் சொல்ல வர்றது, இப்ப நம்ம மெடிடேஷன் இதெல்லாம் பண்றது வந்து மனத்தை அடக்குறதுக்கு தான் நினைச்சுக்கிறோம். ஆனா இவர் என்ன இப்போ நம்ம படிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எண்ணங்களை மொத்தம் தான் இல்லாம நீன்ட்டு சொல்ல வர்றாரு. என்னன்னா அதுதானண்ணா? அடக்குறது வேற, மனதை அடக்குறது வேற, எண்ணங்கள் இல்லாமல் செய்வது வேறையானா? கண்டிப்பா. அதாவது மனதை அடக்குவது அப்படின்னா என்ன, உண்மையை உணர்வதுன்னா என்ன, இந்த ரெண்டு விஷயம் தான் இங்க மேஜரா சொல்ல வர்றாரு. இப்போ மாயையை, அதாவது இந்த உலகத்தை மாயான்னு 100% உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு அடங்கி இருக்கும் அல்லது மனசு இல்லாமலே போயிடும். மனசு யூஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இப்ப தோணாதில்ல உனக்கு. ஏன்னா இது மாயான்னு புரிஞ்சிருச்சு. அடிச்சு இது உண்மைன்னு நம்பி இத்தனால ஏமாத்தேன் போ, இது வெறும் மாயை தானா, இது உண்மை இல்லாத வெறும் தோற்றம் தானா, அதுவும் நான் தோற்றுவிக்க தோற்றம் தானா. இப்ப இந்த உண்மையை உணர்ந்துட்ட அப்படின்னா
மனது ஆட்டோமேட்டிக்கா அடங்கித்தான் இருக்கும்னு சொல்லலாம், அல்லது மனசை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு யூஸ் பண்ணாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ட்ரூத்துக்குள்ள நீ நிக்கிறது தான் இங்க மேட்ரே தவிர, இந்த ட்ரூத்தை உணராம நான் மனசை அடக்குவேன் அடக்குவேன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த அடிக்கடி நம்ம பேசுற அந்த சித்தர் பாடல் என்னது, ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். ஏன்னா மனசை அடக்க முடியாது. மனசை அடக்கிறதுனால நீ உன்னை ஜெயிக்கவும் முடியாது. ஐந்தும் அடங்கில் அச்சேதனமாம் என்றேற்று ஐந்தும் அடக்க அறிவை அறிந்தேனே, ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கில் ஐந்தும் அடக்கா அறிவை அறிந்தேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? எதேதான் அப்படியே அந்த சித்தர்பாட்டுடைய விளக்கம் தான் இது. சரியா? இங்க ஞானியோ உண்மையை அறிந்து தானே அமைதியின் வடிவாகமாக வாழ்கின்றார். ஐந்தையும் அடக்கா அறிவை அறிந்தேனே, உண்மையை அறிந்து அறிவை அறிந்து உண்மையை அறிந்து அமைதியின் வடிவமாகவே திகழ்ந்தேனே. ஃபைனல் லைன்ல சொல்லக்கூடிய அந்த லைன். அப்ப அதுக்கு முன்னாடி திட்டுறாரு, என்ன திட்டுறாரு? ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலாருங்கிறார், முட்டாளுங்கிறார், அடக்குவத லூசுத்தனம் அப்படிங்கிறார். அப்ப அதே பாயிண்ட் தான் இங்க மென்ஷன் ஆகுது. அடக்குவதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று முட்டாள் நினைக்கின்றான், அதை ஒருபோதும் அடைய மாட்டான். அதாவதுங்க, இந்த உலகம் என்பது உண்மை இல்லாத வெறும் தோற்றம்ன்றது சத்தியம், ட்ரூத், அறிவு, அதுதான் ஞானம் இல்லையா? இந்த ஞானத்தை உணரும் போது அங்க மனசு ஆட்டோமேட்டிக்காவே இருக்காது, அல்லது மனசு தானா அடங்கிதானே இருக்கும். ஆனா நீ அதை உணர்ற முறையில நம்ம ஷியாமலா சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புவியான், இந்த உலக சுகங்களை புஷிக்கணும்னு நினைப்பியான், ஆனா இந்த மனசை அடக்கி நான் சந்தோஷப்படணும்னு நினைப்பியான். ஏன் எப்ப இந்த உலகத்தை உண்மை நம்பிட்டியோ அப்பவே மனசு தறிகட்டு ஓடத்தானே செய்யும். தறிகட்டு அந்த ஓடுற மனசுனால கண்டிப்பா துக்கம் வரத்தானே செய்யும். அப்ப துக்கம் வருது, அதனால தறிகட்டு ஓடுற மனசுனாலதான் துக்கம் வருது, அதனால நான் மனசை அடக்க போறேன்னு ட்ரை பண்றியே லூசு. ஆசையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது தறிகட்டு ஓடிட்டு தானே இருக்கும். அது எப்படி அடக்க முடியும்? அதை அடக்கி உன்னால எப்படி அமைதி காண முடியும்? நீ உண்மையை உணர பாடுறா, இந்த உலகத்தை மாயையா பாடுறா, ஆசை தானா கலண்டு விடும். அல்லது சிம்பிளி இப்படி வச்சுக்கோங்க, ஆசைய தூக்குடா, ஆசைய தலைக்கு மேல வச்சிருப்பேன், ஆனா நான் மனசை அடக்க போறேன். மனசு எப்படி அடங்கும் ஆசை தலைக்கு மேல வச்சிருந்து? இப்ப ஆசைக்கு ரூட்டான இந்த உலகம் மாயைன்னு பார்த்துட்டேன்னா ஆசை அழிஞ்சிடும். ஆசை அழிஞ்சிருச்சுன்னா மனசு தானா அடங்கிடும். அதை விட்டுட்டு நீ ஏன் இப்ப ரிவர்ஸ் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்க? அஷ்டாவகர கீதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பல இடங்கள்ல ஆசையை தூக்கு ஆசையை தூக்கு, ஆசை இல்லாமல் இருப்பவன் ஆட்டோமேட்டிக்காக சுகமாக வாழ்கிறான். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆசையை தூக்குறதுக்கு அறிவில இரு. அறிவுன்னா என்ன? அதாவது இந்த உலகம் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன், சுகத்தின் சுரூபமாகவே நான் இருக்கின்றேன் என்பதை உணர்வது. சோ இங்க அந்த பர்டிகுலர் பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். மனதை அடக்குவதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று முட்டாள் தான் நினைக்கின்றான். மனதை அடக்கிறவும் முடியாது, அடக்கினாலும் அமைதி கிடைக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. இந்த உலகத்தை உண்மையை நம்பிட்டு இருக்க, உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் ஆசை அழிய போறது இல்லை, ஆசை இருக்கின்ற வரைக்கும் மனசு அடங்க போறது இல்லை. அப்படி நீ அடக்க நினைச்சாலும் அமைதி கிடைக்க போறது இல்லை. இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற நான். ரெண்டாவது அவர் சிம்பிளா சொல்லிட்டார், ஒருபோதும் அடைய மாட்டான், அமைதியை அவனால் அடையவே முடியாது. அப்ப எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா, உண்மையை அறிந்து தானே அமைதியின் வடிவமாக இரு. நான் பிரம்மம், இந்த உலகம் என்னால் தோற்றுவிட்ட வெறும் மாய தோற்றம், இந்த உலகம் உண்மையில்லாத வெறும் தோற்றம், அல்லது இந்த உலகம் வெறும் என் எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எண்ணங்களுக்கு அங்க என்ன வேல்யூ இருக்கு? ஏங்க 2-3 நாளா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேல்யூ அபவுட் தி ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ எண்ணங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாதடா, அந்த எண்ணங்களின் அதிஷ்டானமான பிரம்மத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. நானே பிரம்மம், நானே மாயையாக இருக்கின்றேன். அப்ப நீ பிரம்மங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னா மாயை ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ இழந்துடும் இல்ல? அல்லது இந்த மாயைக்கு வேல்யூ நீ கொடுக்கலன்னா நீ பிரம்மம்னு ஆட்டோமேட்டிக்கா ரியலைஸ் பண்ணிடுவே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் சக்தியா ஜெகத் மித்தியான்னு அந்த 2 வரியை தாங்க இத்தனை ஓவிகளா பிரிச்சு நமக்காக டிஃப்ரெண்டா அடிச்சு சொல்லிட்டு இருக்க. அப்ப புரிஞ்சுக்கோ, ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் பர பிரம்மா, ஐ எம் பிரம்மா. இதுதான் அறிவு, அதுதான் ஞானம். அதுல இரு. ஜெகத் மித்யா,
இந்த உலகம் வெறும் மாய தோற்றம். இதை பார்த்துட்டேன்னா நீ பிரம்மமா மாறிடுவ. நீ பிரம்மத்துல இருந்தேன்னா இது உலகம் மாயே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீ என்னத்தை அடக்குறது, அது ஆட்டோமேட்டிக்கா அடங்கித்தானே இருக்கும். அங்க எண்ணங்கள் இருக்காதுன்னு சொல்லலாம், அல்லது எண்ணங்கள் அடங்கித்தான் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல, நீ ஏன் முட்டாள்தனமா ரிவர்ஸ் ரூட்ல பிராக்டிஸ் பண்ற? ஸோ உண்மையை உணராமல், ஆசையை எடுக்காமல், ஆனால் நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஞானதேவர் சொல்ற பாஷையில சொல்லணும்னா, அகங்காரத்தை எடுக்காமலேயே, அகங்காரத்தை விட்டுவிடாமலேயே எனக்கு ஞானம் வேணும் லூசுத்தனமா இருக்கு. அகங்காரத்தை விட்டாதான்டா ஞானம். இந்த மாயை உண்மைன்னு நம்பிட்டு தானே அகங்காரம் வந்தது. அப்ப மாயையை பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அகங்காரத்தை விட்டாதானே ஞானத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு நான் மனசை அடக்கிடுவேன், நான் மனசை அடக்கி நான் நினைச்சதை சாதிச்சிடுவேன், அமைதி அடைஞ்சிருவானா. மனசை அடக்கி அமைதி அடைய போறானா. மனசு அடங்கணுன்றது ஆட்டோமேட்டிக்கா தான் அடங்கும், நீ உன் நிலையில் இருந்தால். அப்ப எதை புரிந்து, இப்ப கிருஷ்ணாபிலே நம்ம என்ன சொல்லுவோம்னா, சரணாகதிலாம் முட்டி மோதிலாம் வருது இல்லைங்க. எனக்கு பாவமே வரமாட்டேங்குது, எனக்கு பக்தியே வரமாட்டேங்குது. எப்படி வரும்? வான்னா வந்துருமா என்ன? கண்ணன்னா யாரு, கண்ணனுடைய அன்பு எத்தகையதுன்னு புரிஞ்சு அடுத்த செகண்ட் சரணாகதி வராம இருக்கிறதாண்டா கஷ்டம்னு பொதுவாக அதுல சொல்லுவேன். அப்ப பிரம்மத்தை உணர்ந்து விட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்மத்துலதான் இருப்ப. பிரம்மத்தில் சரித்து இருப்பாய், சரணாகதியில் இருப்பாய், பிரம்மத்தோடு தான் இருப்பாய். பிரம்மம் என்றால் என்னவென்று உணராத வரைக்கும் வேண்டுமானால் உனக்கு சரணாகதி கிட்டாமல் போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு இந்த பிரம்மம்னா அந்த கண்ணனுடைய அன்பை புரிஞ்சுக்காம, கண்ணன்னா யாருன்னே தெரிஞ்சுக்காம, எனக்கு சரணாகதிக்காக நானும் முட்டி போராடிட்டு இருக்கேன், எனக்கு சரணாகதி வரமாட்டேங்குது, பாவத்துக்காக நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது, டெய்லி அவனுக்காக கண்ணனை பாட்டே பாடிட்டு இருக்கேன், விஷ்ணு சகசர நாமம் சொல்றேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன், ஆனா எனக்கு பாவம் வரல, நான் என்ன பண்றது அப்படின்னா அது எப்படி வரும்? பாவம்ங்கிறதே ஃபீலுங்கிறது எப்படி வருங்க? இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பீ இன் தட் ஃபீல் தானே. உண்மையை உணரும் போது அந்த பாவத்தில் தானே நீ இருக்க முடியும். அப்ப பக்தியில நீ கண்ணனை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் சரணாகதி வரும். ஞானத்தில் நீ யார் என்று தெளிந்து கொண்ட மாத்திரத்தில் உன் மனம் அடங்கி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருங்கிற அந்த ஒரு விஷயம் தானங்க முக்கியம். அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் பல ஸ்லோகங்களின் வாயிலாக. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே தானே? அப்பனா சரி, இன்னொன்னு படிச்சிடலாம். For he who thinks knowledge is things and ideas, how can there be self-knowledge? The wise do not see separate things, only the timeless self. ரொம்ப சுகமான ஒரு நாலேஜ் பாருங்க. ஞானத்தையே ஒரு ஆப்ஜெக்டா பாக்குறியடா, ஞானத்தையே அடையக்கூடிய ஒரு பொருளா நினைக்கிறியேடா என்று நாம் நேற்று சொல்லியிருந்த அந்த விஷயத்தை ரொம்ப அழகா இதுல சொல்றாரு பாருங்க. அறிவென்பது பொருட்களும் எண்ணங்களும் தான் என்று நினைப்பவனுக்கு எப்படி ஆன்ம ஞானம் உண்டாகும்? ஞானிகள் தனித்தனி பொருள்களை காண்பதில்லை, காலமற்ற ஒரே ஆன்மாவை மட்டுமே காண்கிறார்கள். அறிவுன்னா என்ன? பிரம்ம அறிவு, பிரம்ம ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிரம்ம தத்துவம். ஓகேவா? இந்த பிரம்ம தத்துவம் என்பது ஆப்ஜெக்ட் கிடையாது. அதாவது நான் ஒரு விஷயத்தை அவளை அடைவேன் நம்ம சொன்னோம், சரியா? நான் அவளை அடைவேன். இப்ப நான் அவளை அடைவதுன்னா அவள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், நான்கிறது சப்ஜெக்ட். இப்ப நான் அதுவை அடைய வேண்டும் அப்படின்றது திருப்படிகளுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். எண்ணங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஐ திங்க் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் ஃபுல்லாவே ரொம்ப டெப்தா நம்ம பார்த்தது என்னன்னா, எண்ணங்கள்ல தான் திருப்படிகள் இருக்க முடியும் அப்படின்னுட்டும், எண்ணங்களை கடந்த நிலையில் பிரம்மஸ்வரூபம் இருக்கின்றது அப்படின்னுட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரிங்க, என்ன நம்ம முட்டாள்தனம் பண்றோமா? அறிவு என்பதை என்ன? ஞானத்தை, பிரம்மஸ்வரூபத்தை பொருட்களாக காண்கின்றான். பொருள்னா என்ன? ஆப்ஜெக்ட், சரியா? அதை நான் அடைவேன், இதை நான் அடைவேன், பொருட்களாக காண்பேன். அறிவென்பது பொருட்களும், இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்றாரு, எண்ணங்களும் தான் என்று நினைப்பவனுக்கு. ஏன்னா எல்லா பொருளுமே எண்ணங்களால் உருவானதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் மாயா. மாயானா என்ன?
இந்த உலகமே எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். சப்ஜெக்டும் எண்ணங்கள் தான், ஆப்ஜெக்டும் எண்ணங்கள் தான். ஆனா நீ பிரம்மஸ்வரூபத்துல எண்ணங்களே இல்லை, அதனால சப்ஜெக்டும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை, ஆனா நீ மட்டும்தான் இருப்ப. சொன்னமா இல்லையா? அல்லது சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் அனைத்துமாகவும் இருப்பவன் நீ மட்டுமே அப்படின்னு சொன்னமா இல்லையா? ஜஸ்ட் 2 days பேக் தான் ஒரு 1.5 கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். கிட்டத்தட்ட அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகாதான் இருந்த ஓவியன்னு பாருங்களேன். அப்ப அறிவு என்பது பொருட்களும் எண்ணங்களும் தான் என்று நினைப்பவனுக்கு ஆன்மஞானம் எப்படி உண்டாகும்? when you are stick into this subject and object அப்படிங்கிற மாதிரி நீ பிரம்ம ரகசியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீடா, எப்படிதான் உனக்கு ஞானம் உண்டாகும்? சோ எண்ணங்களுக்குள் நீ உன்னை தேடுகின்றாயே, அது எப்படிதான் உனக்கு சாத்தியமாகும்? எண்ணங்களாகவே இருந்து கொண்டு எண்ணங்களுக்குள் உன்னை தேடும் அப்படிங்கிற ஒரு விந்தை எப்படி அது சாத்தியமாகும்? அப்போ இந்த பிரம்ம ரகசியம், பிரம்மஸ்வரூபம் என்பது, பிரம்ம தத்துவம் என்பது, பிரம்ம ஞானம் என்பது, இந்த அறிவு என்பது, அறிவுன்னா அந்த மாதிரி விளக்கம் வச்சுக்கோங்க. பொருட்கள் அல்ல, அது எண்ணங்களும் அல்ல. உன் சுரூபம் என்பது எண்ணங்களை கடந்த நிலையில் இருக்கின்றது. அது பொருள் அல்ல அடைவதற்கு. அது ஒரு பொருளும் அல்ல, அது எண்ணங்களும் அல்ல. சோ அந்த 2 விஷயம் நமக்கு புரியணும் இல்ல? ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே அந்த சாதகர்கள் என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதை அடையணும் அடையணும். அடைவதுங்கிறது நீ அதுவாகவே இருந்து கொண்டு அதை எப்படி அடைய முடியும்? அப்ப நீ அடையணும்னு நினைக்கும் போதே நீ அதை விட்டு வேற என்ன ஆயிடுறே இல்லை. அப்ப அதை விட்டு வேறையாக இருந்து கொண்டு நான் அடையணும் அடையணும்னு நினைக்கும் போதே நீ பிரிந்து 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 அதை விட்டு விலகி செல்கின்றாய் என்ற அர்த்தமா? அதுவாக நீ மாறுகின்றாய் என்ற அர்த்தமா? பிரம்ம தத்துவமாகவே இருந்து கொண்டு நான் அதை அடைவேன்னு சொல்லும் போதே நீ தத்துவத்தை விட்டு விலகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம். அப்ப தத்துவத்தை விட்டு விலகி எண்ணங்களோடு சிக்கிவிட்டாய் என்றுதானே அர்த்தம். அது எண்ணங்கள் அல்லவே. ஏன் நீ உணர வேண்டாம்? அப்போது பொருளும் அல்ல, அடையப்படுவதல்ல, அடையப்பட்டது, ஏற்கனவே அதுவாக இருப்பது. இது உணரப்படுவது. இது உணர்ந்தேதான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் எண்ணங்களின் வாயிலாக தேடுகிறேன் தேடுகிறேன் என்று யாரை ஏமாற்றுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு தானே அஷ்டாவகரர் கேட்கிறாரு. சோ அறிவு என்பது பொருட்களும் எண்ணங்களும் தான் என்று நினைப்பவனுக்கு ஆன்மஞானம் எப்படி உண்டாகும்? சரி, அப்ப ஞானிகள் எப்படி பார்க்கணும்? அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னா, ஞானிகள் தனித்தனி பொருட்களை காண்பதில்லை, காலமற்ற ஒரே ஆன்மாவை மட்டுமே காண்கிறார்கள். 2 விஷயமா எடுத்துக்கோங்க. ஞானிகள் எதையுமே காண்பதில்லை, ஆத்ம தத்துவத்தை மட்டுமே காண்கிறார்கள். அப்படியே பார்த்தாலும் அதுவும் ஆன்மாவே என்று பார்க்கிறார்கள். அப்போ இந்த தனித்தனி பொருட்கள் அப்படின்னால இருக்குல்ல, இப்ப இந்த உலகத்தை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு இல்லை, இந்த உலகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் தான். அப்ப எல்லா பொருட்களும் உங்களுக்கு தெரியும் தான். ஆனா அது வெறும் எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்ட வெறும் தோற்றமே என்று காண்கிறார்கள். யாருடைய தோற்றம்னா ஆன்மாவின் தோற்றம் என்று பார்க்கிறார்கள். ஆன்மா மாயையாக தோன்றுகின்ற வெறும் தோற்றம் என்று பார்க்கிறார்கள். அப்ப தோற்றத்தில் எதை பார்க்கிறார்கள்னு சொன்னா ஆன்மாவை பார்க்கிறார்கள். The original consciousness has been reflected into the reflected consciousness ஆக அதை பார்க்கிறார்கள். அங்கே இருப்பது ஒன்று மட்டுமே, அது நானே என்று தனது சொரூபத்தை பார்க்கிறார்கள். இங்கே நான் மட்டுமே, அந்த ஆத்ம தத்துவமாக தான் இருக்கிறார்கள். அந்த ஆத்ம தத்துவமே இங்கே உள்ள பொருட்களாக தனித்தனியாக, தனித்தனியா எதுவும் இல்லை, இது ஒன்னே இப்படி எல்லா பொருட்களாக அங்கே இருப்பது போல் பார்க்கிறார்கள். காலாதீதனான அந்த ஆத்மாவாக தன்னை உணர்ந்து காலத்திற்குட்பற்ற பல பொருட்களாக மாயையாக இருப்பதும் தானே என்று உணர்ந்து பார்க்கிறார்கள். அப்படி பாருங்களேன். அப்ப தனித்தனி பொருட்களை காண்பதில்லைன்னா இது வேற அது வேறேன்னு பாக்குறது இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் வேற அது வேற இல்லைன்னு பாக்குறது இல்லை. இப்ப நான் வேற அது வேறன்னாதான் நான் அதை அடைய வேண்டும்னு நினைக்கிறதுக்கு. அப்ப இங்கே நானும் அதுவும் ஒன்று, எதுவுமே வேற வேறன்னு நான் பாக்குறது இல்லை, தனித்தனி பொருட்களாக காண்பதில்லைன்றதுக்கு அர்த்தம் வேற வேறன்னு பாக்குறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இது வேற அது வேற என்னதான் இது தனி அது தனி ஆகுங்க. எல்லாமே ஒண்ணுன்னா எப்படிங்க தனித்தனி ஆகும்? இப்ப தனித்தனி பொருட்களாக காண்பதில்லை, ஆழமற்ற ஒரே ஆன்மாவை மட்டுமே எங்கும் காண்கிறார்கள். அப்ப இருப்பது நான் மட்டுமே, ஆத்மஸ்வரூபமாக நான் மட்டுமே இருக்கின்றேன். அப்ப காண்பதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எல்லாமே அதெல்லாம் சும்மா தோற்றம்டா, அது எண்ணங்களால் ஆன வெறும் தோற்றம்டா. அந்த எண்ணங்களை போயிட்டு ஆன்மாவை தேடாதடா. எண்ணங்களா இருப்பதுவே அந்த ஆன்மாதான்டா. ஆன்மாதான்டா மாயையா இருக்கு. மாயைக்குள்ள போயிட்டு ஆன்மாவை தேடுறியடா, எப்படிடா முடியும்? How it is possible? இது நாங்க திரும்ப திரும்ப அந்த கேட்கிற ஒரு கேள்வியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அப்படியே நமக்கு மண்டியில ஏற மாட்டேங்குது. என்னதான் பண்றது? நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த 46 ஸ்லோகத்துல நீங்க என்னதான் செய்ய போறீங்க? நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்றேன், ஆனா கண்டிப்பா சொல்லணும் நீங்க.